குழந்தைங்க இறந்து அவரை கிட்ட பார்க்க வச்சாங்க அப்படின்னு சொல்ற அவலம் இருக்கு பாருங்க. அது எவ்வளவு மோசம். அந்த மக்கள் அந்த துயரத்துல நீங்க என்னன்னா, இந்த 20,00,000 குடுப்பதற்கு முன்னால் பேசியிருந்தீங்கன்னா, அந்த மக்களோட உணர்வ நீங்க நம்ம உணர்வ விட கூடுதலா அவங்ககிட்ட இருக்கும். இப்ப எப்படி புரியப்பட்டிருக்குன்னா, பொது சமூகத்துல அந்த மக்களை பற்றி கடுமையான வார்த்தைகள திட்டி பேசுறாங்கல்ல, அதுக்கு யார் பொறுப்பு? யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அவங்க இயல்புல அப்படி நினைப்பாங்களா? தன் குழந்தைய விடவும் விஜய் ரொம்ப முக்கியம் ஒரு தாய் அப்படி நினைப்பாளா? அப்படி அவங்கள பேச வச்சது யாரு? நீங்க முதல்ல இந்த என்ன ரூ. 20,00,000 குடுப்பதற்கு முன்னால் அவங்களோட கருத்த நீங்க வாங்கி வெளியிட்டிருக்கணும். உங்க தரப்புல இருந்தோ, நீங்க வந்து விஜய் வரல இதுவரைக்கும். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரு என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி, இந்த பணத்த குடுப்பதற்கு முன்னால அந்த கருத்த நீங்க வாங்கி போட்டுருக்கணும். ரூ. 20,00,000 குடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க கிட்ட கருத்து கேட்கிற அயோக்கியத்தனம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப மோசடியானது. அந்த மக்கள நான் குறை சொல்லல. அவங்க கிட்ட அப்படி ஒரு கருத்துக்காக அந்த பணத்த குடுத்துட்டு அப்படி ஒரு வீடியோ எடுத்து, அவங்கள வந்து திருத்தமா அவங்க தலையெல்லாம் வாரி பவுடர்லாம் பூசி, என் குழந்தை இறந்துச்சு எங்களுக்கு பிரச்சனை இல்லன்னா, அவங்களுக்கு ஒரு பணம் வந்திருக்கிறதுங்கிற ஒரு பெரிய துயரத்திலிருந்து, ஏதோ ஒரு இப்ப நமக்கு பணம் கிடைச்சிருக்குதுங்கிற ஒரு ஆறுதல் உணர்வு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கலாம். அதுதான் அந்த புள்ளி தான் அது. குழந்தை மரணம் போச்சுங்கிற புள்ளி கிடையாது அது. அது துயரம் தான் அவங்களுக்கு. அந்த புள்ளிய வந்து ப்ரமோட் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப மோசமானது. அதேபோல ஒரு அம்மா ஒரு வயதானவங்க வந்து, என் பையன் இறந்து இந்த மாரி வந்து இருக்கு. அவரு எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல. அவர் எப்பவுமே வந்து விஜய் அவரு அவர பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாரு. விஜய் வரணும்னு நினைப்பாரு. வரணும்னு அதனால நினைப்பாரு. அவர் வரட்டும். அப்புறம் பூத்ல கூட அங்கேயே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றது. தேர்தல்ல இனிமே தான் அவர் பங்கெடுக்க போறாரு. பூத்துன்னு சொல்றது எலக்ஷன் பூத்து. அங்கேயே தான் இருப்பான் அவன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல வச்சிருக்காங்க. அப்ப அந்த அம்மா பேச வச்சிருக்காங்க. அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அந்த பையன் வந்து சம்பாரிச்சு வேலைக்கு போயிருப்பான். அல்லது வேலைக்கு போகாம இருப்பான். எங்கேயோ சம்பாரிச்ச காசு அல்லது அந்த அம்மா சம்பாரிச்ச காச வாங்கி விஜய் படம் பார்த்திருப்பான். ரசிகர் மன்றத்துக்கு செலவு பண்ணியிருப்பான். இந்த அம்மா கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த காச சண்டைய போட்டு புடுங்கிட்டு போய் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருப்பான். அப்படியெல்லாம் விஜய் ரசிகனா இருந்து துன்புறுத்தின ஒரு வந்து இந்த மாதிரி பண்ணி இறந்து போனதுக்கு பிற்பாடு, அவன் மூலமா நமக்கு ஒரு 20,00,000 அரசாங்கம் ஒரு 10,00,000 30, 32,00,000 நமக்கு கிடைச்சிருக்குதேங்கிற அந்த புள்ளி இருக்கு பாத்தீங்க. நம்ம பையன் விஜய் ரசிகரா இருக்கும்போது இவ்வளோ இருந்தானே, அவனை போய் இப்படி திட்டிட்டோமே. அவன் விஜய் ரசிகரா இருக்கிறதுனால தானே இப்படி நமக்கு கிடைச்சிருக்குங்கிற அந்த புள்ளி தான் நம்ம பேச வைக்குது. இல்ல, இல்ல. அதே மக்களுக்கும் இது வந்து இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்றாங்க. அந்த ஈடு செய்ய குற்றவாளியா இருக்கிற விஜய் பாதுகாப்பதற்கு பாதிக்கப்பட்ட மக்களை கோமாளிகளாகவும் குற்றவாளிகளா மாத்திர அயோக்கியத்தன்மை இருக்கு பாருங்க. அது எவ்வளவு மோசடியானது. பாதிக்கப்பட்ட மக்களுங்க அவங்கள அதுக்கு முன்னால் காட்டவே இல்லை, பேசவே இல்லை. இவன் 20,00,000 பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுட்டு அவங்க கிட்ட கருத்து வாங்கி போட்டு, அதாவது அவங்களே ஒண்ணும் சொல்ல நீங்க என்னடா அப்படிங்கிற லாஜிக் அது. நீ என்னடா குற்றம் சொல்றது? நான் வரல, கரூருக்கு போல, அதுக்கு போல. இல்ல இப்ப நான் அதாவது என்ன மன்னிச்சிருங்க. என்ன இல்ல மன்னிச்சிருங்க. இல்ல இந்த 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 அப்ரோச் நான் சொல்றேன். இதோட நோக்கம் அதுன்னு நான் சொல்றேன். இதுல 2 விஷயம் தெரியுது. ஒரு விஷயம் அந்த 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 மக்களை சொல்ல வைக்கிறது மூலமா இந்த மூடர்களுக்கு தெரியல. இந்த மூடர் கூட்டத்துக்கும் மூடர் கூட தலைவனுக்குன்னு தெரியல. அவங்க ஒரு சாட்சியாகுறாங்க. இதை நடத்துனது விஜய் தான் சாட்சியாகுது. அதனால அவர் மேல எங்களுக்கு கோபம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் பையன் இறந்து போனதுக்கு உன் கூட்டத்துக்கு வந்தா இறந்து போனான். நீ நடந்துகிட்ட பொறுப்பற்றத்தனத்துல தான் நடந்திருக்கிறாங்கிறத அது இன்னொரு புறமாக அவங்க இவங்க நினைக்காத இன்னொரு புறத்தை அது உருவாக்குது.